இப்போ விரல் ஒரு விரலை உடைச்சாலே எவ்வளோ வலிக்கும். அவன் விரலை உடைச்சிருக்கான், இடுப்பெலும்பை உடைச்சிருக்கான், கழுத்தை உடைச்சிருக்கான், உடம்புல வந்து எந்த இடத்துலையுமே புண்ணு இல்லாமல் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிரால என்னை விட்டுரு அப்படின்னு, அது அவனுக்கு அந்த பவர் ஃபீடிங் கொடுக்கும். இவங்க வந்து அப்போதான் குடிச்சிருப்பாங்க, ஒரு போனோகிராஃபி பார்த்துருப்பாங்க, ஒரு செக்ஷுவல் அர்ஜ் இருக்கும், அங்கே யார் கிடைக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அண்ட் ஷீஸ் ஆல்வேஸ் பிலோ மீ. நான் சொன்னால் அவள் கேட்கணும், நான் பண்ணால் அவள் ஒத்துக்கணும். சில பேருக்கு ஃபெட்டிஷ், லாங் ஹேர் இருக்க பொண்ணை பார்த்து ஒருத்தவங்களுக்கு வலி கொடுத்து செக்ஸில் இருக்குது, இல்லை வந்து டெட் பாடி கூட செக்ஸில் இருக்குது. 3 வயசு 2 வயசு குழந்தைங்க, இல்லாட்டி 80 வயசு பாட்டி கூட. கன்ஃபார்மாக டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி 2 பேருக்கு மேலே வந்து இதில் இருக்கலாம்னு சொன்னேன். எப்படி அட் அ டைம் ஒருத்தன் கழுத்தை நெரிச்சு, காலை விரித்து, வாயை பொத்தி, கையை பிடிச்சி, காலை பிடிச்சி ரேப்பும் பண்ணணும்னா ஒருத்தனை டிஃபெண்ட் பண்ணுறது ஈஸி. பட் 2-3 பேருன்றப்ப முடியாது. ஷி வுட் ஹவ் சரண்டர்ட். ஐயமே இல்லாமல் இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்கன்னா என்னதான் உங்களுக்கு அந்த ஒரு பயத்தை உண்டு பண்ணும்? எனக்கு தெரிஞ்சு ஆன் த ஸ்பாட் என்கவுண்டர் பண்ணிடலாம். கொல்கட்டா கேஸ் எல்லாரையுமே ரொம்பவே அதிர்ச்சிக்கு உட்படுத்திருக்கு. ரேபிஸ்ட் அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்றதை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அபிலாஷா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். செமினார் ஹாலில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த ஒரு டாக்டரை ஒரு சஞ்சய் ராய் அப்படிங்கிற அந்த ஆளு ட்ரங்கடாக வந்து போயிருக்காரு. ஸோ இது வந்து ரீசனாக இருந்திருக்குமா இந்த ரேப்புக்கு? அது மட்டுமே ரீசனாக இருந்திருக்காது. பை நேச்சர் எம்பத்தின்னு ஒரு ஃபேக்ட் இருக்குது. அது இமோஷனல் கோஷன்ட்டில் வரும். அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளையும் வலிகளையும் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை. இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை அவங்கள ஹர்ட் பண்ணணுன்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். இல்லை அவன் எப்படி போனாலும் பரவாயில்ல நான் பேசிடுவேன் அப்படின்றது அங்கேயே எம்பத்தி குறைவு தான். இப்போ நம்ம ஒரு கொலை வரைக்கும் போகிறோம், செக்ஷுவல் அசால்ட் வரைக்கும் போகிறோம்னா டெஃபினட்டாக அந்த எம்பத்தி ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அப்போ தான் அவங்களுடைய வலியோ அவங்க வேதனையோ இவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, யோசனைக்கும் வராது. இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ரேபிஸ்டோடைய மனநிலை. இன் அடிஷன் டு இட் அவங்க வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸோ ட்ரக் அப்யூஸோ இல்லை ஆல்கஹாலோ எடுத்திருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த நேரத்தில் முடிவுகளும் வந்து ஏடாகூடமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு நடுநிலையை யோசிக்கவோ நல்லது கெட்டதை பிரித்து பார்க்குறதுக்கோ அந்த பகுத்தறிவு அவங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்காது. ஸோ எனக்கு தேவை, எனக்கு கண்ணு முன்னாடி கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது, யாரும் இங்கே கேட்குறதுக்கு யாரும் இல்லை, பாதுகாப்புக்கு யாரும் இல்லைன்றப்ப ஏன் நான் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிற ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி ஆல்கஹாலோடைய இன்டியூஸ்டு ஆக்டாக இருக்க முடியும். நார்மலாக காமன் அந்த ரேபிஸ்டோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? ஒரு பொண்ணுன்றது சக மனுஷின்ற ஒரு எண்ணம் இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொருள், ஒரு பொம்மை, அது என்னுடைய தேவைக்காக படைக்கப்பட்ட ஒரு பொம்மைன்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் ஏன் பெர்மிஷன் கேட்கணும்? அண்ட் ஷீஸ் ஆல்வேஸ் பிலோ மீ. நான் சொன்னால் அவள் கேட்கணும், நான் பண்ணால் அவள் ஒத்துக்கணும். அப்படி தான் அவங்களுடைய மென்டாலிட்டி இருக்கும். எந்த ஒரு ஆண் சின்ன வயசுலேருந்தே நிறைய செக்ஷுவல் அப்யூஸ் அவனுக்கு நடந்திருக்கு, இல்லை அவனுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பவரே கிடைக்காமலே அவனை தலையில் தட்டி அவனை வந்து இலக்காரம் பண்ணி ஏளனம் பண்ணி அந்த மாதிரி ஒதுக்கியே வாழ்கிற ஒருத்தனுக்கு பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கப்போ நிறைய நேரங்களில் தே வில் நீட் த பவர். ஏன்னா நான் என்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு படிப்பு சரியாக வராமல் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாதப்ப ஒரு ஃபெயிலியராக இருக்கும்போது அவனால் பண்ணக்கூடியது ஒரு பொண்ணை வந்து அவன் செக்ஷுவலி அசால்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிரால என்னை விட்டுரு அப்படின்னு, அது அவனுக்கு அந்த பவர் ஃபீடிங் கொடுக்கும். இந்த இச்சை காமமுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்களுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் ஜென்ரலாகவே வந்து ரேபிஸ்டோடைய மனநிலை என்னென்னா, எவ்வளோ பேரை ரேப் பண்ணுறாங்களோ அது அவங்க ஏதோ ட்ராஃபி மாதிரி நினச்சிக்குவாங்க. நிறைய பேரை நான் ரேப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். டெஃபினட்டாக இது எல்லாமே அன்ஹெல்த்தி தான். சில பேருக்கு வந்து செக்ஷுவல் டிஸார்டர் கூட இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு வலி கொடுத்து செக்ஸில் இருக்குது, இல்லை வந்து டெட் பாடி கூட செக்ஸில் இருக்குது, இல்லை சின்ன குழந்தைங்க ஒரு 3 வயசு 2 வயசு குழந்தைங்க, இல்லாட்டி 80 வயசு பாட்டி கூட செக்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஸார்டர், அது அவங்களுடைய மனநிலை பாதிப்பாக இருக்கலாம். அதனாலே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆவாங்க. சில பேருக்கு ஃபெட்டிஷ், லாங் ஹேர் இருக்க பொண்ணை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும், அந்த பொண்ணு கூட மட்டும்தான் நான் இருப்பேன், இல்லை கண்ணாடி போட்டிருக்க பொண்ணை பார்த்தா எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் அவங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ராமாவில் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மாதிரி நபரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி நபர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம். ஆனால் அவங்களால அதை போய் சொல்கிறதுக்கான திராணியோ சூழ்நிலையோ இல்லாமல் இருக்கும்போது இவங்களுக்கு கிடைக்கிறவங்களை அவங்களுடைய அந்த அந்த ஈகோ கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆனவங்க மட்டும்தான் ரேப் பண்ணுறாங்களா, இல்லை ரேப் பண்ணிட்டு நான் சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்களா? இங்கே வந்து நம்ம டிஸார்டர்னு சொல்லும்போது அந்த டிஸார்டருடைய நேச்சர்னு ஒன்று இருக்குல்ல,
அவன் வந்து நோயாளியா இல்லை அவனுடைய விதண்டாவாதத்திலையும் திமிருத்தனத்திலையும் பண்ணுறானா, அது பிஹேவியரல் ப்ராப்ளம், அது நோய் கிடையாது. அவன் வந்து அவனுடைய பிஹேவியரை அவ்வளவு வன்மமாக வச்சுருக்கான். அதை நம்ம வந்து நோய் கணக்கில் கொண்டு போய் நம்ம அவனை காப்பாற்றுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவனால் பாதிக்கப்பட்டது ஒரு பொண்ணு. இன்னொன்று, இந்த மாதிரி அஃபெண்டர்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க. திஸ் மைட் நாட் பி த ஃபர்ஸ்ட் offense ஆஃப் தட் பர்சன். இன்னும் வந்து சஸ்பெக்டில் தான் இருக்காங்க, இன்னும் கிரிமினல் யான்னு நமக்கு தெரியல. பட் ஹூஎவர் பி இட், இது ஃபர்ஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இவங்களை நீங்கள் விட்டீங்கன்னா திருப்பி தொடர்ந்து பண்ண தான் செய்வாங்க. சஞ்சய் ராயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 4 ஒய்ஃப் இருக்காங்க. முன்னாடியே ஒரு ஒய்ஃபை வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நபர், அந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவர், இந்த பர்டிகுலர்லி இப்போ ரேப் பண்ணப்பட்ட அந்த விக்டிமை ஃபாலோ பண்ணி பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருப்பாரா, இல்லை இன்ஸ்டண்ட்டாக அவருக்கு தோணிருக்குமா? 2 விதமான செக்ஷுவல் அசால்ட் இருக்குங்க. ஒன்று வந்து ப்ரீ பிளான்ட், அவங்கள வந்து பழி வாங்கணும், இல்லை இன்னொருத்தவங்களுடைய தூண்டுதலின் பேரில் பழி வாங்கணும், இல்லாட்டி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும், அவங்க என்னை ஒரு தடவை திட்டாங்க, அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டணும், இந்த மாதிரி பண்ணுறது பிளான்டு. இன்னொன்று இம்பல்சிவ், அந்த நேரத்தில் இவங்க வந்து அப்போ தான் குடிச்சிருப்பாங்க, ஒரு போனோகிராஃபி பார்த்துருப்பாங்க, ஒரு செக்ஷுவல் அர்ஜ் இருக்கும், அங்கே யார் கிடைக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க, இந்த பொண்ணு தனியாக இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே யாரும் கேட்பார் மேப்பார் இல்லை, வை நாட் அப்படின்றது இம்பல்சிவ், ஆன் த ஸ்பாட் பண்ணுற ஒரு விஷயம். பட் இவ்வளோ கொடூரமாக கொள்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, மோஸ்ட்லி இது வந்து ஒரு சின்ன கெஸ் தான், தெரிஞ்சவங்களா இருந்தால் காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 150 கோடி பாப்புலேஷனில் யாரோ எங்கேயோனா அந்த பொண்ணு இப்போ மீண்டு வந்திருந்தாலும் காட்டி கொடுக்கறது கஷ்டம். ஏன்னா அங்கே சிசிடிவி கேமரா இல்லை, செக்யூரிட்டி பர்சனல் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்குது. ஆனால் தெரிஞ்சவங்களா இருந்தால் அந்த பொண்ணு ஈஸியாக காட்டி கொடுப்பாங்க. கடைசி டெத்து இதில் கூட வந்து சொல்லலாம் இவன் தான் அப்படின்னு. ஸோ அப்படி சொல்லாமல் இருக்கிறதுக்கு கூட கொலை பண்ணியிருக்கலாம். இப்போது ஒரு நார்மல் மேனாக இருக்காங்க, திடீர்னு ஒரு பொண்ணுக்கிட்ட அவங்களுக்கு சண்டை வருது, ஒரு பிரச்சனைகள் வருது, தொடர்ந்து அவங்களுக்கு அவங்க மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த அக்ரெசிவ் வந்து அதிகமாகிட்டே போகுது. இது டக்குன்னு அவங்களை ரேப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போய் விட்டுருமா? சூழ்நிலை அவங்களுக்கு ஏதுவாக இருந்தால் விடும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்ஸை வந்து அவங்க ஒரு பவர் கண்ட்ரோலாக தான் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட நான் செக்ஷுவலாக பேசினாலோ பார்த்தாலோ நடந்துக்கிட்டாலோ அவள் எனக்கு பயந்துருவா, அவள் எனக்கு அடி பண்ணிஞ்சிருவா, அவள் எனக்கு கீழே தான், நான் மேல், அவள் வந்து வெறும் ஃபீமேல் தான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் இந்த ஆண் வர்க்கத்துக்கு நிறைய பேருக்கு உண்டு. எல்லாரையும் நான் சொல்லலை, பட் நிறைய பேருக்கு உண்டு. ஸோ அவங்களுடைய ஆயுதம் அது ரொம்ப ஈஸியாக ஆயுதமாக இருக்குது. இவன் வந்து ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி அவங்களை இந்த சொசைட்டியில் வந்து கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கருப்பாடுகள் இந்த டோட்டல் பாப்புலேஷனில் எங்கெங்கேயோ மறைஞ்சிருக்கு. எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் ஒருத்தனுக்கு இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா வி கான்ட் ஐடென்டிஃபை. இந்த பக்கம் நம்ம பண்ண வேண்டியது ஆண்களுக்கு என்ன மாதிரி எஜுகேஷன் கொடுக்குறோன்றது தான். ஸோ ஒரு குழந்தையிலேருந்தே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது சொல்லி கொடுக்குது. ஏன்னா அவன் நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் 20 வயசில் அவனை திடீர்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பொண்ணுங்க மேலே நீ மரியாதையாக இருக்குன்னா அவனுக்கு வராது. ஒன்று. ரெண்டாவது, யூஸ்வலாக அப்யூசிவ் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா, அப்பா அம்மாவை அடிக்கிறது, இந்த மாதிரி பார்த்து வளர்கிற பிள்ளைங்களுக்கு பெண்கள் மேலேயே வந்து ஒரு மரியாதை இருக்காது. என்ன பொண்ணு தானே அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆரம்ப காலத்துலேயே சரி பண்ணணும். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே இதெல்லாம் வந்து கரிக்குலமில் கொண்டு வரணும். இல்லை வந்து ஸோ இந்த மாதிரி சிவிக் சென்ஸ் எல்லாம் இன்கல்கேட் பண்ணுறதுக்கு தான் மாரல் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ ஒரு பையனுக்கு முதல்ல பொண்ணுனா எப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும், அவளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், அவளும் நம்மள மாதிரி ஒருத்தி தான்றதை தெரிவிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, ஏன்னா இப்போ அதில் வந்து 150 mg சீமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக டாக்டர் நீங்கள் சொல்றீங்க இந்த மாதிரி 2 பேருக்கு மேலே வந்து இதில் இருக்கலாம்னு சொல்றீங்களா? அதுக்கான லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். எப்படி அட் அ டைம் ஒருத்தன் கழுத்தை நெரிச்சு, காலை விரிச்சு, வாயை பொத்தி, கையை பிடிச்சி, காலை பிடிச்சி ரேப்பும் பண்ணணும்னா எப்படி ஒருத்தனால எல்லாம் பண்ண முடியும்? ஏன்னா அவங்க கான்ஷியஸாக இருந்திருக்காங்க, மயக்க நிலையில் இல்லை. அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அலறி தான் இறந்துருக்காங்க. ஷி ஹஸ் சஃபர்ட் த என்டையர் ப்ராசஸ். அப்போ எப்படி ஒருத்தனால எல்லாம் பண்ண முடியும்? நீங்கள் லாஜிக்காக யோசிங்க. இதுக்கு சயின்ஸே வேண்டாம், மெடிக்கல் சயின்ஸே வேண்டாம். லாஜிக்காக ஹவ் இஸ் இட் ஃபிசிக்கலி பாசிபிள்? கையை பிடிக்கணும்ல 2 பேர், இல்லாட்டி அவங்களும் டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஒருத்தனை டிஃபெண்ட் பண்ணுறது ஈஸி, பட் 2-3 பேருன்றப்ப முடியாது. ஷி வுட் ஹவ் சரண்டர்ட். ஒரு ரூம்ல இருக்கும்போது ஒரு ரேபிஸ்ட் வந்து நம்ம ரூம்குள்ள என்டர் ஆகுறான்றது தெரிஞ்ச அந்த மொமெண்ட்ல இருந்து அவங்க என்னென்ன அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு என்னென்ன பாவம். அவங்க 36 ஹவர்ஸ் இதுக்கப்புறம் டியூட்டிக்கு அப்புறம் அப்பதான் தூங்கியிருக்காங்க போல இருக்கு. ஸோ தூக்கத்துல திடீர்னு வந்து ஒருத்தவங்க அப்படி பாயிறாங்கன்னா முதல்ல ஷாக் இருக்கும், மென்டல் ஷாக் இருக்கும். 2வது அவமானம். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு இது அவமானம், ஒரு அசிங்கம். 3வது ஹெல்ப்புக்கு யாருமே இல்லையன்ற பரிதவிப்பு இருக்கும். 4வது அவங்க நிச்சயமா ஃபுல் பாடி எனர்ஜியை போட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க, ஃபைட் பேக் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு மேலே அவன் அட்டாக் ஜாஸ்தி ஆகும்போது கையை ஒருத்தன் விரலெல்லாம் உடச்சிருக்கானுங்க.
அப்போ ஒரு விரலை உடைச்சாலே எவ்வளோ வலிக்கும். அவன் விரலை உடைச்சிருக்கான், இடுப்பெலும்பை உடைச்சிருக்கான், கழுத்தை உடைச்சிருக்கான், உடம்புல வந்து எந்த இடத்துலையுமே புண் இல்லாமல் இல்லை அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, அட்டாப்சி பண்ண டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ கொடூரமாக ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்திருக்கு. அவங்க அதை பார்ப்பாங்களா, இதை பார்ப்பாங்களா, இல்லை ஹெல்ப்புக்கு கத்த பார்ப்பாங்களா, ஓட பார்ப்பாங்களா, என்ன பண்ணியிருக்க முடியும்? டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ வெரி ஹாரபிள் ட்ராப் அண்ட் இட்ஸ் அ வெரி ப்ரூட்டல் அட்டாக். எப்பவுமே நான் சொல்கிறது தான், ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்குது, படிப்பு இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு, மீடியா, எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குது. யாரோ எங்கேயோ பண்ண தப்பு பாவம் இந்த டாக்டர் மேலே வந்து விடிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பாடி பார்ட்ஸை ஒன்னொன்னுத்தையும் ஒன்னொன்னா உடைச்சு கொள்ளணும், அந்த அளவுக்கு என்ன டாக்டர் அவங்களை தூண்டி இருக்கும்? சாடிசம். ஏன்னா அது உடையும் போது அவங்க அலறி அழுவாங்க இல்லையா, அந்த அழுகையை பார்த்து ரசிக்கிறது தான் சாடிசம். சைக்கோபேத் பண்ணுறது, இல்லை சாடிஸ்ட் பண்ணுறது, இல்லை அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரஃப்பாக தள்ளுறதோ, நசுக்கிறதோ, கடிக்கிறதோ எதாவது பண்ணியிருப்பாங்க. அந்த கோவத்தில் இன்னும் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது, அதுமாதிரி எதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது தொடர்ந்து அந்த காலேஜில் முன்னாடியே வந்து ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க, ஒரு பையன். அவங்களோட அப்பா அம்மா வந்து இப்போ ரீசெண்டாக வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. என்னன்னா அவங்க பையனை வந்து தூக்க மாட்டி இதே மாதிரி தான் இறந்துருக்காங்க. ஆனால் அவர் வந்து அப்படி இறக்கலை, யாரோ கொலை தான் பண்ணி சூசைட்னு வந்து கேஸை மாற்றுறாங்க. அந்த பையனுக்கு அந்த டைமில் அங்கே இருக்க சீனியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பான் வீடியோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி தெரிய வந்திருக்கு. இவருமே அவருடைய ஃபோனில் நிறைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆபாசமான புகைப்படங்கள்லாம் நிறைய இருக்குதுன்றாங்க. பான் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து இன்னும் ரேப் பண்ணுறதுக்கான எண்ணங்களை தூண்டுதா? இதில் 2 விஷயம் பார்க்கலாம். இந்த பான் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் வில் பி லோ அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. பட் த அர்ஜ் வில் பி மோர். தோ தே கான் பெர்ஃபார்ம், அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஸோ இதை நிறையா பார்க்குறது இஸ் நாட் அட் ஆல் ஹெல்த்தி. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி விசில் ப்ளோவர்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் ட்ரபிள். அது வந்து கார்ப்பரேட்டாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஒரு இடத்தோடைய குற்றங்களை வெளியே சொல்லும்போது அவங்க தாக்கப்படுவாங்க தான். ஏன்னா அவங்களுடைய ஸ்டாஃபே அவங்கள பற்றி வெளியே போட்டு கொடுக்குறாங்கன்றப்ப மேபி அப்படி ஒரு விக்டிமாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த ஆங்கிளில் சொல்லும்போது ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றப்ப மேபி அதுவே இந்த பொண்ணுக்கு கூட நடந்திருக்கலாம். ஏதாவது ஒன்று தட்டி கேட்க போயிருக்கலாம். அதனால் ஏன்னா இந்த பிரின்சிபல் பொய் சொன்னதுனால நமக்கு இப்படிலாம் யோசிக்க தோணுது. இல்லைன்னா ஒரு டாக்டர், ஒரு சக டாக்டர், அவங்களுடைய ஜூனியர் தானே, அவங்களுக்கு இப்படி ஒன்று ஆயிருக்கப்போ பதறி அடித்து சொல்லியிருக்கணும். அதை கவரப் பண்ணி சூசைடுன்னு சொல்கிறாங்க. அவர் நல்லா தெரியும் எப்படியும் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க, விஷயம் வெளியே வரப்போகுதுன்னு. அதை மீறியும் சொல்லியிருக்காருன்னா it should be something fishy. ஸோ இப்போ இந்த பான் வீடியோஸ் பார்க்குற நபர்கள் எந்தெந்த விஷயங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும்? அவங்களுக்கு வந்து அது ஓவராக ட்ரிகர் ஆகுதுன்ற வார்னிங் எப்படி கொடுக்கணும்? முதல்ல இந்த பான் வீடியோ கல்ச்சர்ன்றது ரொம்ப சீக்ரெட்டிவாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஓப்பனாக இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுறாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒன்றா உட்காந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஆக்சஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப சீக்ரெட்டாக அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை நார்மலைஸ் பண்ண இந்த செக்ஷுவல் ஆக்ட் மேலே இருக்கிற ஒரு இதுவும் நார்மலைஸ் ஆகுது, அட்டாக்ஸும் நார்மலைஸ் ஆகுது. ஏன்னா அதில் பார்த்து பழகப்பட்டாங்க. என்ன தப்பு அப்படின்றது வரதான் செய்யும். ரெண்டாவது, இந்த பான் வீடியோஸ் பார்க்குறதுனால ஒரு செக்ஷுவல் ஃபேண்டசி வருது. இப்படிலாம் இருக்குமா, அப்படிலாம் இருக்குமான்னு தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன். இதனால தான் நிறைய மேரேஜ் கூட பிரேக் ஆகுறது. ஏன்னா அதே எக்ஸ்பெக்டேஷனை கொண்டாந்து அவங்க ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை ஹஸ்பண்ட் கிட்டேயோ எதிர்பார்த்தா டெஃபினட்டாக இட் வில் பி அ ப்ராப்ளம். அண்ட் யூஸ்வலி இந்த பான்லாம் பார்க்குறதுனால ப்ராப்ளம் வர்றது மென்னுக்கு தான். அண்ட் மென் மிஸ்பிஹேவ் வித் விமன் திங்கிங் அது எனக்கு இங்கே கிடைக்கும், நான் டிவியில் பார்த்தது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நமக்கு பிடிச்ச ஹீரோ போடுற ட்ரெஸ்ஸோ, ஸ்டைலோ, ஹேர் கட்டோ எப்படி அப்படியே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணுவாங்களோ, அவங்க ரசிகர்கள் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி இந்த வீடியோஸை பார்க்கும்போது தே கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு இல்லையா? அப்போ அதையே நம்ம பண்ணி பார்க்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரதான் செய்யும். அண்ட் பிடிச்சி இருக்கும்போது யார்கிட்ட எங்கே யார் அப்ரோச் பண்ணுறோன்றதெல்லாம் அவங்களுக்கு தோணாது. யாரை வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது சின்ன பிள்ளைங்களை அட்டாக் பண்ணுவாங்க, சம்மந்தம் இல்லாதவங்களை அட்டாக் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்களை அட்டாக் பண்ணுவாங்க, யாரை வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க இருக்கிற மைண்ட் செட்டில் இருக்கவங்க, அவங்களோட அம்மா, தங்கச்சி, தன்னோட ஓன் பிளட் ரிலேஷன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா? இல்லை அவங்களையும் பண்ணுவாங்க. அங்கே தான் வந்து வளர்ப்பு முறை வருது. ஃபேமிலி பாண்டிங்கு, ஏன் தங்கச்சி, ஏன் அம்மா அப்படின்றவங்களுக்கு வராது. பட் அவங்களையே இவங்க வந்து ஒரு அப்யூசராக பார்க்குறாங்கன்னா, எங்கள் அம்மா என்னை என்னைக்கு வளர்த்தாங்க, எப்பவுமே என்னை பார்த்துக்கிட்டதில்ல, என் தங்கச்சி தான் என்னுடைய முதல் எதிரி, எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு கொடுப்பா, அவள் என்னை விட நல்லா படிப்பா, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு பிள்ளைக்கு என்ன தோணிகிட்டே இருக்கோ, அப்போ ஆட்டோமேட்டிக்லி தே பிகம் ஆப்பனன்ஸ். இல்லை, அவங்க எதிராளி ஆயிடுறாங்க. அப்போ அவங்கள அட்டாக் பண்ணுன்ற எண்ணம் வந்துடும். ஸோ அவங்களையும் பண்ணுவாங்க. தமிழ் சினிமா சொன்ன நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையானுவாங்க. அப்படிலாம் பிறந்தாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா இவன் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டினவன், இவனுடைய கிரிமினாலிட்டியோட லெவலே வேறு. அவன் அக்கா தங்கச்சியும் பண்ணுவான். ஸோ இப்போ என்ன பண்ணா டாக்டர் இவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு பயம், ஒரு ஏன்னா பயமே இல்லாமல் இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்கன்னா என்னதான் இவங்களுக்கு அந்த ஒரு பயத்தை உண்டு பண்ணும்?
இது ஆல்ரெடி கோர்ட்டில் இருக்கறனால நம்ம இந்த கேஸை என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது. பட் இன் ஜென்ரல் இவ்வளோ கொடூரமான ஒரு கொலையை பண்ணாங்கன்னா அது இவங்க தான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை ஒரு ஐ விட்னஸ் கன்ஃபார்ம்ட் இவங்க தான்னா எனக்கு தெரிஞ்சு ஆன் த ஸ்பாட் என்கவுண்டர் பண்ணிடலாம். இது வந்து ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் தான், இவங்க திருப்பி பண்ணுவாங்க. இது ஒரு பேட்டர்ன் அவங்களுக்கு. நீங்கள் எல்லாம் நல்ல புத்தி சொல்லி ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே விட்டிங்கன்னா திருப்பி பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வருவாங்க. அதனால் அப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ் தேவையில்லை. நம்ம வந்து களை பிடுங்குற மாதிரி தான். இது தேவையில்லாதது எதுக்கு? இது நீட் பண்ணிட்டு யூஜி பண்ணிட்டு நீட் பண்ணிட்டு பிஜி பண்ணிட்டு இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல. அவங்களுக்கு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும். ஷீ இஸ் டியூட்டிஃபுல்லி டூயிங் ஹர் ஒர்க். அவங்கள போய் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அப்போ யாருக்கு தான் இங்கே பாதுகாப்பு இருக்குது? இப்போ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு திருத்த முடியாது. ரொம்ப கஷ்டம் திருத்துறது. ஒரு ரேப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றது தெரியாமலே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ரேபிஸ்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும்? ஜென்டில் அப்ரோச்ன்றது ரொம்ப ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டியில் தான் இருக்கும். எல்லாமே அக்ரெசிவாக தான் இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த செக்ஷுவல் ஆக்ட்லேயே தான் இருக்கும். இடம் பொருள் ஏவல் பார்க்க மாட்டாங்க. they will be completely focused on that and mostly they will be womanizers. ஒருத்தவங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறவன் இந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆக மாட்டான். அண்ட் ஒருவேளை தெரிஞ்சிச்சுனாலும் பெண்களுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் உண்டு. பிடிச்சி போச்சுன்னா நான் திருத்திடுறேன், அவன் திருந்திடுவான் அப்படின்வாங்க. அப்பெல்லாம் யாரும் திருந்த மாட்டாங்க. இது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா வந்துருச்சு தான். அவனுக்கு லைஃப் லாங் அந்த எண்ணங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். மேபி வயசாகி இனிமேல் ஒன்றும் முடியாதுன்ற ஒரு நிலைமையில தான் பண்ணதெல்லாம் தப்புன்னு வேணால் ஃபீல் பண்ணலாம். அது வேஸ்ட்டு. அதுக்குள்ளே எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் டெஃபினட்டாக வந்து பெண்கள் கொஞ்சம் நீங்கள் சஸ்பிஷியஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு லைட்டாக தெரியுது தப்பாக போகுதுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சொசைட்டியை காப்பாற்றுறதெல்லாம் விட உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. அண்ட் பெண்கள் இன் ஜென்ரல் கூட வந்து ட்ரை டு பி மென்டலி ஸ்ட்ராங். இப்போ இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா ஐம் ஷுர் நிறைய வீடுங்களில் வந்து நீ டாக்டர்லாம் படிக்க வேணாம், நீ சும்மா வீட்டுக்கிட்ட இருக்கிற காலேஜ் போயிட்டு வா போதும் அப்படின்னு நிறைய அப்பா மக்கள் சொல்லுவாங்க. அது நேச்சுரல் இல்லை இவ்வளோ கொடூரமான ஒரு விஷயத்த பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்காதுங்க. டோன்ட் லெட் தீஸ் பீப்புள் வின். அப்படி பண்ணால் அவன் நினைக்கிறது ஜெயிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இன்ஸ்டெட் யூ பிகம் மோர் ஸ்ட்ராங்கர் மென்டலி ஃபிசிக்கலி. அண்ட் பாதுகாப்பு முறைகளும் இன்னும் ஜாஸ்தி ஆகணும். பெண்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வாட் இட் ஷோஸஸ் இஸ் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் வேணும், அவங்களுக்குன்னு பாதுகாப்பு வேணும். சிசிடிவி எல்லா இடத்துலையும் இப்போ சிசிடிவின்னு ஒரு ஃபெசிலிட்டி வந்திருக்கு. அது எல்லா இடத்துலையும் போடலாம். அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்கணும். அதெல்லாம் பக்காவாக பண்ணுறது இப்போ பண்ணணும். we have to do further. ஏன்னா இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணணும். இந்த விக்டிமோட பேரண்ட்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அஃபெண்டருக்கு ஒன்றும் பெரிய இது இருக்காது. அவனுக்கு பெரிய கில்ட்டோ ரிமோர்ஸோ இருக்காது. ஸோ உண்மையிலேயே பாதிப்புக்குள்ளானது பேரண்ட்ஸும் மேபி விக்டிமோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவ்வளோதான். அந்த பேரண்ட்ஸ் டெஃபினெட்லி நீட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அட் திஸ் மூமெண்ட். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னே முதல்ல புரியாது. அதுக்குள்ளே மீடியா வந்துருச்சு. ஸோ மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லாக அவங்க மேலே வந்துருச்சு. அவங்க க்ரீவ் பண்ணாங்களான்னு கூட நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து தே ஆர் இன் அட்மோஸ்ட் ப்ரெஷர். அவங்க வந்து ஃபைட் பேக்கும் பண்ணணும் பொண்ணுக்காக. பொண்ணு இனிமேல் இல்லை அண்ட் அவங்களுடைய கனவுகளும் இல்லை. அவங்க ஃப்யூச்சர் என்னன்றது இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களில் வந்து தே ஆர் த ஒன்ஸ் ஆக்சுவலி அஃபெக்டட் பை த ஹோல் இன்சிடென்ட். அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி இருக்கும். நம்ம தான் பொண்ணை இங்கே சேர்த்து விட்டோம் அப்படி இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு வந்து தற்கொலை எண்ணங்கள் இருக்கலாம். பொண்ணே போயிட்டா என்னன்னு இருக்கலாம். இல்லாட்டி ஒரு டிஃபீட் இருக்கலாம். இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம், நமக்கே இப்படி நடக்கணும்னு இருக்கலாம். இது எல்லா விக்டிமுக்குமே இருக்கிற ஒரு மென்டாலிட்டி தான். பட் இவங்களுக்கு வந்து இவ்வளோ நம்ம திருப்பி மீடியாவில் அது ரிமைண்டர் கொடுக்கும்போது அது அவங்க பார்க்குறப்ப ஃப்ளாஷ்பேக் எஃபெக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க போனது, அந்த பொண்ணை பார்த்தது, அங்கே என்ன பேசினாங்க எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும்போது they will definitely get sad and affected. இந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க எப்படி அவங்களோட மைண்ட் செட் and how they come over it? There is something called rape trauma syndrome. ஸோ ஒரு ரேப் அட்டெம்ப்ட் நடந்துச்சுன்னா அந்த நபர்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும். தட் என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டான், என்னை ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டானே, நான் லெட் பண்ணிட்டேனே அப்படின்றது ஒன்று இருக்கும். ரெண்டாவது செல்ஃப் ஹேட். அவங்க பாடியை அவங்களுக்கு பிடிக்காது, அருவருப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு சட்டையை போட்டால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அளவு கடந்த பழி வாங்குற உணர்ச்சி இருக்கும். நான் விடமாட்டேன், சரி அவன் பண்ணானா அப்போ எல்லா ஆண்களுமே கெட்டவங்க அப்படி இருக்கும். சில பேருக்கு யார் மேலேயுமே ட்ரஸ்ட் வராது, ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும். ஸோ நல்லதுக்கு சொன்னால் கூட இவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க, இவங்க என்ன சொல்ல வராங்க அந்த மாதிரி யோசிப்பாங்க.
சரியாக தூக்கம் இருக்காது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஈட்டிங் டிஸார்டர்ஸ் லைக் புலிமியா ஆர் அனரெக்சியா, புலிமியா நர்வோஸா ஒரு அனரெக்சியா நர்வோஸான்னு சொல்லி ஈட்டிங் டிஸார்டர்ஸ் இருக்குது, அது வரலாம். நிறைய பேருக்கு டிப்ரெஷன், செல்ஃப் ஹார்மிங், இந்த கையை வெட்டிக்கிறது, தன்னை அசிங்கமாக்கிக்கிறது. நல்லா அழகாக தான் இருப்பாங்க, பட் வேணும்னே அசிங்கமாக்குறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது. இதெல்லாம் வந்து யூஸ்வலாக இந்த விக்டிம் ஆஃப் ரேப் பண்ணுறது தான். அடுத்தது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்லெஸ் ஃபீலிங் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ யாரையுமே ஹெல்ப் கேட்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட யாரையும் கேட்க மாட்டாங்க. போட்டோம் அவ்வளோதான், விட்டுருவாங்க. நான் இதை ஃபைட் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை, லெட் மீ கிவ் அப் அப்படின்னு விட்டுருவாங்க. நிறைய பேர் டிப்ரெஷனில் இருப்பாங்க. தேர் ஆர் சம் minority chances for them to commit the crime on someone else, especially if it is men. ஈஸியாக வந்து அவங்க இன்னொருத்தவங்கள அப்யூஸ் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் அ வெரி ஹாரிபிள் பீரியட் இந்த ஃபஸ்ட்டு, ஏன்னா பிடிஎஸ்டின்னு சொல்லுவோம், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அப்போ திருப்பி அந்த சம்பவம் ஃப்ளாஷ்பேக் வந்துகிட்டே இருக்கும். சடார்னு தூக்கத்தில் எழுந்திருப்பாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க, ஐசோலேட் ஆகிடுவாங்க. அவங்களுடைய கெரியர், படிப்பு எதாக இருந்தாலும் அதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்களுடைய டோட்டல் லைஃபுமே வந்து கான்ற ஒரு ஃபீல்டில் தான் இருப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க நல்ல வார்த்தை சொன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ இது நாளைக்கு அவங்க கல்யாண வாழ்க்கையில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு 14, 15, 16 இயர்ஸில் ஒரு பொண்ணு ரேப் ஆனா அவள் ஒரு 26 வயசுல கல்யாணம்னு வீட்டில் பேசுவாங்க இல்லையா, ஒத்துக்க மாட்டான். அப்படியே ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணாலும் செக்ஷுவல் லைஃப் அவளுக்கு அவர்ஷன் ஆகிடும். அவள் செக்ஷுவல் லைஃபே பிடிக்காது. ஸோ அவள் அதை அவாய்ட் பண்ணுவாள். அகெயின் அது அவளுடைய மேரேஜை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள பார்ட்னர் வந்தால் ஒழிய இந்த விக்டிம்ஸ்க்கு இட்ஸ் கோயிங் டு பி டஃப். ட்ரெஸ் ஒரு பெரிய ரீசனா? ஏன்னா இந்த எங்கே எடுத்தாலும் இப்படி நீ ட்ரெஸ் பண்ணாது, இப்படி பண்ணாது, க்ளீவேஜ் தெரிற மாதிரி போடாது. அது முக்கியமாக இந்த ஒரு ரீசன், இந்த அவங்களோட பிரெஸ்டெல்லாம் இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அதனால தான் ஷால் போடணும், பிரெஸ்ட்டை வந்து வெளியில் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது, அதை பார்த்தாலே வந்து அட்டாக் பண்ணுவாங்க, ரேப் பண்ணுவாங்க, இப்படி வந்து இதை மாற்றுறாங்க. ட்ரெஸ்ஸால தான் ஒருத்தன் குற்றம் செய்கிறான்னா அப்போ எல்லாருமே குற்றம் செய்யணும். ஏன்னா எங்கேயோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருப்பாள். பட் அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் வந்து நொட்டோரியஸ் கிரிமினல் பீப்புள், இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறவங்க. ஸோ வி கான்ட் பிளேம் இந்த ட்ரெஸ்ஸுனால தான் ஆச்சுன்னு சொல்கிறது வந்து சும்மா பேச்சு. அதுவும் கண்ட்ரோல் இருக்கு, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். சில பெண்கள் போடுற சில தேவையில்லாத ரிவீலிங் மொத்த பெண்களையும் வந்து இந்த பேனருக்குள்ளே கொண்டு வருது. இப்போ ஒரு அக்யூஸ் வந்து ஏன் அப்படி சொல்கிறான், நீங்கள் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலன்னா யாரை சொல்கிறான்? பொதுவாக சொல்கிறான். ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுடைய டிக்னிட்டின்றது தனி. இது வந்து தொழிலுக்காகவோ இல்லை வேலைக்காகவோ பண்ணுறது வேறு விஷயம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பட் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் ஸோ மச் ஆஃப் மெச்சூரிட்டி. அதனால தானே அவன் இந்த க்ரைமே பண்ணுறான். அவன் பண்ணுறவன் சொன்னால் பரவாயில்ல. இந்த போஸ்ட் போடுறவங்கலாம் அதை சொல்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவனை சப்போர்ட் பண்ணிக்குவான், இவங்க ஏன் அவனை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டும் கூட தானே. இது நாட் ஓன்லி அந்த டாக்டர் ரோட்டில் போயிட்டு இருக்கப்ப நடந்த விஷயம் கிடையாது, அவங்க ஒர்க் பிளேஸ் அது. அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிருக்குன்னா திஸ் கம்ஸ் அண்டர் தட் ஆக்ட் ஆல்சோ. அப்போ அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? இவன் மேலே மட்டும் குற்றம் இல்லை, இந்த சம்பவம் அந்த இடத்துல நடந்ததுக்கு வழிவகுத்த இன்ஸ்டியூட், அதோடைய அட்மின், டீன் எல்லார் மேலேயும் தான் குற்றம் இருக்குது. ஸோ அது கரெக்டாக விசாரித்தா அட்லீஸ்ட் அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு நீதி கிடச்சிச்சுன்ற ஒரு திருப்தியாவது இருக்கும். இனிமேல் பொண்ணு கிடைக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் தே வில் ஃபீல் அ லிட்டில் சாட்டிஸ்ஃபைட் தட் ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்னு இருக்கும். ஒரு சைக்காலஜிஸ்டாக நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அது கூடவே ரொம்ப போல்டாக ஒரு விமனாக, ஒரு விமனுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணீங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.